Hello, welcome to keerthusplatter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா பாஸ்தா. ஈஸியான பாஸ்தா சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். panல 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இதுல 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 8 to 10 minutes நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கு மேலே ரொம்ப வேக வச்சிடாதீங்க, பாஸ்தா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க கேஸை. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மேலே தண்ணி 1 கப் சேர்த்துடுங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு கலர் சேஞ்ச் ஆன உடனே 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் 1 கப் கேரட் சேர்த்திக்கலாம். 1 கப் பீன்ஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கேரட் பீன்ஸ்லாம் இந்த ஆயிலே நல்லா வதங்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய உப்பு சேர்த்தாதீங்க. சாஸ் போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹெவியாக மிக்ஸ் பண்ணாதீங்க, பாஸ்தா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த சாஸ்லாம் பாஸ்தாக்குள்ளே இறங்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக டேஸ்ட் பாருங்கள். சால்ட் உங்களுக்கு பத்தலைன்னா சால்ட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.